நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இன்று பார்க்க இருக்கிற தலைப்பு ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்திருந்தால். ரிஷப லக்னம் ரிஷப ராசி ரிஷப ராசிக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருவாருங்க. அவர் துலா ராசிக்கும் அதிபதி அவரே. லக்னத்திற்கும் 6ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம், இரு ஆதிபத்தியம் உடைய கிரகமாக வராரு. பொதுவாக ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான், புத பகவான், சனி பகவான், ராகு பகவான், இந்த 4 கிரகங்களும் யோகியாக வருவாங்க. அவயோகி குரு பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், கேது பகவான். இங்கே ராகு ஃபேவராக இருந்தால் ரிஷப லக்னத்துக்கு, கேது அன்ஃபேவரான இடத்துல வருவாங்க. ஸோ ரிஷப லக்னத்திற்கு எங்கே இருந்து கிரகங்கள் தசை நடத்தினா எந்த மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுக்கிரன் எடுத்துக்கலாம். லக்னத்தில் இருக்கலாம். சுக்கிரன் ஆட்சி பலம், ஆட்சி அடைவது ரொம்ப சிறப்பு. ஆயுளுக்கு சிறப்பு, முக அழகுக்கு சிறப்பு, குணத்துக்கு சிறப்பு. லக்னம் வலுவாகுது. லக்னத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 2ல் இருக்கலாமா? நிச்சயமாக 2ல் இருக்கலாம். நட்பு ஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல சுக்கிரன் நட்பு நிலைமையில் இருக்கிறது நிச்சயமாக ரொம்ப நல்ல பலன். நிறைய தனங்களை சேர்த்தி கொடுப்பாரு, ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் கொடுப்பாரு. 2ல் இருந்து சுக்கிரன் தசை நடத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் 3ல் இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கக்கூடாது. கடகத்தில் அங்கே பகை நிலைமையில் இருப்பார். 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். ஆனால் லக்னாதிபதியோடைய வலு குறையுதுங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கலாமா? நிச்சயமாக சிம்மத்தில் இருக்கலாங்க. 4ல் திக்பலம் அடைவார். 4ல் இருந்து திசை நடத்துறது 10ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். 4-10 வலுவாகுது. 4-10 இருந்து திசை நடத்தினா நிச்சயமாக நல்ல தொழில், நல்ல வருமானம், முன்னேற்றம், சொத்து சுகம், வண்டி வாகனம், அத்தனை அமைப்பையும் நல்ல தாய் அப்படிங்கிற ஒரு தன்மையை மிக சிறப்பாக கொடுப்பாரு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. இங்கே ஒரு வகையில் சுக்கிரன் நீசமாகிறாரு. சுக்கிரன் நீசமாகிறதுனால ஒரு சில காரக ரீதியான குறைபாட்டை வைப்பார். 5ல் நீசமாயிருந்தாலும் இங்கே வீடு கொடுத்தவன் ஓரளவு நல்லா வலுவாக இருந்தால் நிச்சயமாக சுக்கிர பகவான் தன்னுடைய இழந்த வலுவு திரும்ப பெறுவார். இப்போ வீடு கொடுத்த புதன் வந்துட்டு துலாத்திலேயோ அல்லது ரிஷபத்திலேயோ அல்லது மிதுனத்திலேயோ அல்லது கன்னிலேயோ அல்லது மீனத்திலேயோ அமர்ந்து தொடர்பு கொள்ளும் பொழுது இங்கே சுக்கிர பகவானுக்கு வலு கிடைக்கும். நிச்சயமாக சுக்கிர பகவான் 5ல் இருக்கிறது, 5ல் அமர்ந்தாலும் ஒரு சந்திரனுக்கு கேந்திரத்திலேயோ அல்லது வீடு கொடுத்தவன் வலு நன்றாக இருக்கும் பட்சத்தில் சுபர் பார்வை, அதாவது குருவுடைய பார்வையை நேரு 7ஆம் பார்வையாக பெறாமல் 5-9 பார்வையை வாங்கிறது நிச்சயமாக சிறப்பு. அடுத்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி ஆகிறது. 12ஆம் இடத்தை வலுப்படுத்தும். அயன போகம் இது சார்ந்த விஷயங்கள் நல்லது செய்யும். ஆனாலும் லக்னாதிபதி 6ல் இருக்கார். சுக்கிரனுக்கு 6ல் மறைவில்லை. ஆனாலும் லக்னாதிபதி 6ல் இருக்கிறாருங்கிற அடிப்படையில் கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. 7ல் இருக்கலாமா? நிச்சயமாக 7ல் இருக்கலாம். லக்னத்தோட தொடர்பு கொண்டுருவார். லக்னத்தை வலுப்படுத்துவார். 7ல் இருக்கிறது நல்ல பலனை தரும். 8ல் இருக்கலாமா? கூடாது. லக்னாதிபதி 8ல் மறையக்கூடாது. அங்கே சுக்கிரன் நட்சத்திரம் இருந்தாலும் 8ல் மறையக்கூடாது. நேர் வழியில் சம்பாதிக்க வைக்க மாட்டார். 9ல் இருக்கலாமா? 9ல் நிச்சயமாக இருக்கலாம். ரொம்ப சிறப்பான விஷயம். 9ல் சனியோடைய வீட்டில் சுக்கிரன் அமைகிறது ரொம்ப நல்லது. 10ல் இருக்கலாமா? நிச்சயமாக 10ல் இருக்கலாம். ரொம்ப சிறப்பு. 11ல் இருக்கலாமா? நிச்சயமாக 11ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 12ல் இருக்கலாமா? 12ல் இருந்தாலும் இங்கே லக்னத்தோட பரிவர்த்தனை உச்சமாகி 11ல் இருக்கிறது, 11ல் இருக்கிறது, 11ல் உச்சமாற அமைப்பு, 11ல் நல்ல சுபபலனை செய்யும். 12ல் இருக்கக்கூடாது. லக்னாதிபதி 12ல் மறைஞ்சு 6ஆம் அதிபதி ஆகவே மாறி 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுருவார். ஸோ சுக்கிரன் 6, 8, 12ல் மறைஞ்சிருந்தா அல்லது பாவகிரகங்களோட இணைஞ்சிருந்தாலோ, அதாவது தேய்பிரை சந்திரன் ஆகட்டும், குருவோட செவ்வாயோட இணைகிறது சுக்கிரனுடைய வலுவை குறைக்கும். அதே இப்படி சுக்கிரன் 6, 8, 12ல் மறைஞ்சாலும் இங்கே லக்னத்தில் புதன் வந்து உதாரணத்துக்கு 8ல் சுக்கிரன் அமர்ந்துட்டார். இங்கே புதன் லக்னத்தில் அமர்ந்தால் அந்த சுக்கிரன் 8க்கு போன குறை வந்துட்டு இங்கே புதனால் நிவர்த்தி செய்யப்படும். லக்னம் திக்பலமாகும். லக்னம் வந்துட்டு வலுவடையும். ஸோ அதனால் 6, 8, 12ல் லக்னாதிபதி போய் மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சாலும் லக்னம் வேறு ஏதாவது சுபகிரகத்தோடு சம்மந்தப்படணும். ஓகே, அடுத்து சுக்கிரன் பார்த்தாச்சு. அடுத்து சனியை பார்க்கலாம். சனி வந்துட்டு இந்த லக்னத்துக்கு பொதுவாக ரிஷப லக்னத்துக்கு சனி
இருக்க வேண்டிய ஸ்தானம் 6, 5, 9, 10, 11 இந்த பாவகங்களில் சனி இருக்கும்போது நிச்சயமாக நல்ல பலன் மிகுதியாக இருக்கும். மற்ற பாவகங்களில் சனி தனிச்சு இருக்கும் பொழுது நிச்சயமாக குணக்கேடு, கேரக்டர் மோசமாக இருக்கிறது, ஒரு சில தடை, அந்த லக்னத்தில் இருந்தால் லக்னத்தை கெடுக்கும், 2ல் இருந்தால் குடும்பஸ்தானத்தை கெடுக்கும். சனியோடைய 3, 7, 10 பார்வையும் நிச்சயமாக எந்தெந்த இடங்கள் பார்வையிடுதோ அந்தந்த இடங்களில் வந்துட்டு ராஜ யோகாதிபதியாகவே இருந்தாலும் யோக கிரகமாக இருந்தாலும் சனியோடைய பார்வை மந்தப்படுத்தி கொடுக்கும். ரிஷப லக்னத்துக்கு மந்தப்படுத்தும், முழுமையாக கெடுக்காது. ஆனால் ஒரு விஷயமும் அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் தாமதமான பலன்கள் ஏற்படும். 3லையும் இருக்கக்கூடாது, 4லையும் இருக்கக்கூடாது, 5ல் இருக்கலாம், 6ல் இருக்கலாம், 7ல் இருக்கக்கூடாது, 8லையும் இருக்கக்கூடாது. 8ல் இருந்தால் ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்குது, ஆனாலும் 2ஆம் இடத்தை பார்த்து குடும்ப அமைறதை தாமதப்படுத்துவார். 2ஆம் இடத்துல தனம் விஷயங்களை தாமதப்படுத்துவார். 9, 10, 11ல் இருக்கிறது மேலும் ரொம்ப சிறப்பான பலன். 12ல் இருக்கக்கூடாதுங்க. 9, 10 கூடிய கிரகம் 12ல் மறைகிறது நல்ல பலனை தராது. இங்கே பகை நிலைமை அடைஞ்சிருவார். இதுக்கு விதி விலக்கு என்னென்னா 6, 8, 12ல் அமர்ந்திருந்தாலும் இங்கே வந்துட்டு ஒரு குருவுடைய பார்வையை வாங்கலாம், சிறப்பு. குருவுடைய பார்வையை வாங்குறது ரொம்ப சிறப்பு. அல்லது சுக்கிரனுடைய பார்வையை வாங்குறது சுக்கிரனுக்கு நல்லதில்லை, ஆனால் சனிக்கு நல்லது. ஸோ சனியை கணிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா சனியோடைய 3, 7, 10ஆம் பார்வை, செவ்வாயோடைய 4, 7, 8ஆம் பார்வை, இந்த 2 கிரகம் வேறு இடத்துல வேற உட்காந்துருப்பாங்க. ஸோ 8 பாவம் கிட்டத்தட்ட சனி செவ்வாய் கிரகம் 6, 2, 8 ராசிகளுடைய ஆதிக்கத்தை செலுத்தும். ஸோ அதனால் சனி வந்துட்டு இந்த லக்னத்துக்கு எங்கே இருந்தாலும் நல்ல பலனை செய்வாருங்கிறத சொல்கிறத விட ஒரு குறிப்பிட்ட ஸ்தானங்கள் இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல பலன் செய்வார். மற்ற பாவங்களில் 3, 4 இந்த பாவங்கள் இருக்கும் பொழுது பகை நிலைமை அடைவார். நிச்சயமாக சனி பகவானோட நல்ல பலனை தரமாட்டார். அடுத்து புத பகவான், இவர் லக்னத்தில் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. 2ல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 3ல் இருக்கிறதும் நல்லதுங்க. 4ல் இருக்கிறதும் நல்லது. 5ல் இருக்கிறதும் நல்லது. 6க்கு போகக்கூடாதுங்க. 7ல் இருக்கிறதும் நல்லது. 8ல் இருக்கிறது தப்புங்க. 2, 5 கூடிய கிரகம் போயிட்டு 8ல் மறையிறது புத்திரம் சார்ந்த விஷயங்களில், தனம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குறைபாடுகளை தருது. 9, 10, 11 நிச்சயமாக இருக்கலாம். 12ல் இங்கே போய் நீசமாவார். 12ல் நீசமானாலும் இங்கே வந்துட்டு வேலை விஷயத்திலையோ குடும்ப விஷயத்திலையோ ஏதோ ஒரு வகையில் வேலை விஷயத்தில் தான் படித்த படிப்புக்கான வேலையை கொடுக்க மாட்டார். அவங்க படித்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், வேலை செஞ்சுருக்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். இவங்க எப்படியும் வந்துட்டு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் 5ஆம் பாவாதிபதி 12ல் மறைவுங்கிறது முழுமையான மறைவு கிடையாது. லக்னத்தோட அருகில் பக்கத்தில் இருக்கிறதுனால, லக்னத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஸோ சுபபலனை நிச்சயமாக கொடுப்பாரு. 12ல் இருக்கிறது ஒரு வகையில் படிப்பு சார்ந்த விஷயங்களை நெகட்டிவ் கொடுப்பாரு. மற்றபடி 2, 5 கூடிய குரு நல்ல நிலைமையில் அமரணும். பொதுவாக 5ஆம் பாவாதிபதி 12ல் இருந்தாலும் குருவுடைய நிலைமையை பார்க்கணும். ராசிக்கு 5 கூடையவனை பார்க்கணும், ராசிக்கு 2 கூடையவனை பார்க்கணும். ஸோ 12ல் இருந்தாலும் நிச்சயமாக நல்ல அறிவை கொடுப்பாரு, நல்ல தனத்தை நிச்சயமாக கொடுப்பாரு, நல்ல வேலையை கொடுப்பாரு. அடுத்து ராகு. பொதுவாக இந்த லக்னத்துக்கு ரிஷபத்தில் ராகு இருக்கலாமா? தனிச்சு ராகு லக்னத்தில் இருக்கக்கூடாதுங்க. 2ல் இருக்கலாமா? நிச்சயமாக 2ல் இருக்கலாம். 3ல் இருக்கலாமா? 3ல் இருக்கலாம். ஆனால் சுபர் தொடர்பை வாங்கணும். குருவோ சுக்கிரனோ புதனுடைய தொடர்பையோ வாங்கணும். 4ல் இருக்கலாமா? நிச்சயமாக கூடாது. ஒரு பாவ கிரகம் 4ல் இருக்கிறது நல்லது இல்லை. 5ல் இருக்கலாமா? 5ல் கன்னியில் ராகு இருக்கிறது யோகத்தை செய்யும். 6ல் இருக்கலாமா? 6ல் இருக்கலாம். ஆனால் ராகு திசை வரக்கூடாது. 6ல் ராகு வந்தனா நிச்சயமாக கடன் நோய் எதிரையும் நிச்சயமாக கொடுப்பாரு. 7ல் இருக்கலாமா? கூடாது. 8ல் இருக்கலாமா? கூடாது. 9ல் இருக்கலாமா? கூடாது. 10ல் இருக்கலாமா? கூடாது. 11ல் இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கலாம். 12ல் இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கலாம். ஸோ ராகு வந்துட்டு 3, 6, 10, 11ல் இருந்தால் யோகத்தை செய்யணும், மூல நூலில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஸோ ராகு வந்துட்டு லக்னத்திலேயோ அல்லது 4, 5, 7, 8 இந்த பாவங்களில் 9 இந்த பாவங்களில் அமரும் பொழுது ராகுக்கு திரிகோணத்தில் கேந்திரத்தில் சுபகிரகங்கள் நிச்சயமாக இருக்கணும்.
ஒரு குருவாவது அல்லது புதன் சுக்கிரன் ஏதேனும் ஒரு நல்ல சுபகிரகம் அந்த ராகுவை வந்துட்டு பார்த்துருக்கிறது நல்லது. ராகுவோட இணையாமல் பார்க்கறது நல்லது. ராகுக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறது நல்லது. பொதுவாக ஓரளவு ரிஷப லக்னத்துக்கு ராகு பகவான் நன்மையவே செய்வார். வீடு கொடுத்தவன் நல்ல வலுவாக இருக்கும் பொழுது ராகு நல்ல ஸ்தானங்களில் வந்து வீடு கொடுத்தவன் வலுவாகணும். இப்போ 6ல் அமர்ந்து 6ஆம் அதிபதி உச்சம் அப்படின்னா அந்த ராகு திசை வந்தால் கடன் நோய் எதிரியும் கொடுக்காம போகாதுங்க. ஓகே, அடுத்து இந்த லக்னத்துக்கு குரு. இந்த குரு பகவான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் அமரலாமா அப்படின்னு கேட்டால் ரிஷப லக்னத்துக்கு லக்னத்தில் அமரக்கூடாதுங்க. ஆயில கொடுப்பாரு. கௌரவத்துக்காக தன்னோட என்ன வேணாலும் பண்ணுவார். கௌரவத்துக்காக எந்த ஒரு செயலையும் மட்டமான செயலையும் செய்வார். பிடிவாதம் இருக்கும். ஒரு நல்ல நடத்தை இருக்காது. குரு வந்துட்டு ரிஷப லக்னத்தில் கோர்றது லக்னத்தையும் கெடுக்கும், நல்லது செய்யாது. அஷ்டமாதிபதி லக்னத்தில் கோர்றது மோசமான ஒரு தன்மையை கொடுக்கும். பார்க்குறவுக்கு நல்லா பேசுவான், நல்லா இருப்பான், ஆனால் துரோகம் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரியான ஒரு தீமையான பலனையும் குரு பகவான் லக்னத்தில் சிரிச்சுக்கிட்டே செய்வாருங்க. குரு 2ல் தனாதிபதி இங்கே 11ஆம் அதிபதி 2ல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஆனாலும் அஷ்டமாதிபதி 2ல் இருக்கிறாருன்னு 8ஆம் இடத்தோடு அதிகமாக தொடர்பு கொள்வார். அதனால் 2 இருக்கிறதும் நல்லதில்லை. 3ல் இருக்கலாமா? 3ல் ஆனாலும் உச்சமாவார். உச்சமாகிறது 3லேருந்து உச்சமாகிறது 9ஆம் இடத்தை வளர்க்கும். அதே நேரத்தில் ஜாதகருடைய உடல்நலத்தை கெடுக்கும், பொருளாதாரத்தை கெடுக்கும், ஜாதகருடைய குண விஷயங்களை ஒரு சில ஒளிவு மறைவுகளை கொடுக்கும். 4ல் இருக்கலாமா? 4ல் குரு வந்துட்டு சிம்மத்தில் அமர்றது பொருளாதார வாய்க்கு நல்லது. அதே சொத்து சுகம் பொருளாதார விஷயம் இதெல்லாம் ஓரளவு நல்லது. நல்லா சம்பாதிக்க வச்சு இலக்க வைப்பார். 4லேருந்து குரு தசை நடத்தினா 5ல் இருக்கலாமா? நிச்சயமாக 5ல் இருக்கலாம், நல்லது. 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டுருவார். 6ல் இருக்கலாமா? 6ல் இருக்கிறது குரு பகவான் 6ல் இருந்தாலும் நல்ல பலனை செய்வார். 6ல் அஷ்டமாதிபதி 6ல் இருக்கிறது இங்கே வந்துட்டு 8ஆம் அதிபதி 6ல் மறைகிறாருங்கிற ஒரு அமைப்பு வந்துடும். 6ல் இருந்து குரு பகவான் தசை நடத்தினா ஒரு சில வகையில் 6ஆம் பாவத்தில் 6ஆம் பாவம் சம்மந்தமான உடல் கடன் நோய் எதிரியும் நிச்சயமாக செய்வார். அதில் அசிங்க அவமானம் கொடுப்பாரு. ஆனால் 8ஆம் அதிபதி 8ல் இருந்து தசை நடத்த விட 6ல் இருக்கிறது பாதி நல்ல தன்மையை செய்வார். 7ல் இருக்கலாமா? நிச்சயமாக 7ல் இருந்தால் 11ஆம் இடத்துல தொடர்பு கொண்டுவார். 7ல் இருக்கிறது ரொம்ப நல்லது. 8ல் இருக்கலாமா? 8ல் ஒரு சில நிபந்தனைகளோடு இருக்கலாம். ஆனாலும் நிச்சயமாக சண்டை சச்சரவு அசிங்கம் கேவலம் அத்தனையும் கொடுப்பாரு. குடும்பத்தில் கொடுப்பாரு. சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மையை கொடுப்பாரு. 8ல் இங்கே 8ல் இருக்கும்போது சனி பார்வையோ புதன் பார்வையோ சுக்கிரன் பார்வையோ வாங்கி செய்யும் பொழுது இப்போ தசை நடத்தும் பொழுது மிகச்சிறப்பாக இருக்கும். 9ல் இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கலாம். 10ல் இருக்கலாமா? நிச்சயமாக 10லேயே இருக்கலாம். 11ல் இருக்கலாமா? 11ல் இருக்கலாம். 12ல் இருக்கலாமா? நிச்சயமாக 12லையும் இருக்கலாம். 12ல் இருக்கும் பொழுது இங்கே என்னென்னா ஆதிபத்திய ரீதியாக வந்துட்டு அஷ்டமாதிபதி 12ல் மறைகிறாரு. 6ஆம் இடத்தோட தொடர்பு விடுறாரு. கடன் நோய் எதிரியை கொடுப்பாரு. ஆனாலும் 12ஆம் இடம் வந்துட்டு 12ல் இருக்கிறதுனால ஒரு சில நல்ல பலனையும் செய்வார். தூரமாக போய் சம்பாதிக்க வைப்பார். ஆனால் இங்கே 5ஆம் பாவாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும், 2ஆம் பாவாதிபதி நல்லா இருக்கணும். இந்த புதன் நல்ல நிலைமையில் இருந்து 12ல் குரு மறைகிறது ஒரு வகையில் நல்லது. ஆனால் ஆதிபத்திய ரீதியாக புத்திர பாக்கியத்தை கொடுக்குற குரு வந்துட்டு 12ல் மறையும் பொழுது புதன் இங்கே 2 கூடிய புதன் வந்துட்டு நல்ல நிலைமையில் இருக்கணும். ஸோ 12ல் குரு மறைகிறது தன்னுடைய கெடுபலனை நிச்சயமாக குறைச்சி கொடுப்பாரு. ஆகவே இங்கே குரு வந்துட்டு லக்னத்தில் இருக்கிறது ஓரளவு கலப்பு பலனை தரும். 2ல் இருக்கிறது நிச்சயமாக ஓரளவு கலப்பு பலனை தரும். 3ல் இருக்கிறது உடல்நலம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனையை கொடுக்கும். 4ல் இருக்கிறது சொத்து சார்ந்த விஷயங்களை பிரச்சனையை கொடுக்கும். 5ல் இருக்கலாமா? 5ல் இருக்கலாம். 6ல் இருக்கலாமா? ஓரளவு 6ல் இருக்கலாம். 7ல் இருக்கலாமா? 7ல் இருக்கலாம். 8ல் இருக்கலாமா? 8ல் இருக்கிறது ஒரு 60-70% வந்துட்டு குரு 8ல் மறைகிறது நல்லது இல்லைங்க. அதே போல் 9, 10, 11ல் இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கலாம். 12ல் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். ஸோ இங்கே 1, 6, 8, 12ல் இருந்தாலும் இங்கே வந்துட்டு சனியோடைய பார்வையை வாங்கிறது அல்லது 12ல் இப்போ 8ஆம் பாவத்திலே அமர்ந்தாலும் இங்கே வந்துட்டு ஒரு சனியோடைய பார்வை வாங்குறதோ வக்ரம் அடைகிறதோ ஒரு சில பலன்களை மாற்றும். அதனால் இங்கே வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு ஒரு பாவத்தில் சுபகரகம்னு எடுத்துக்கிட்டாலும் பார்வை வளர்க்கும். ஆனால் இருக்கிற இடத்த அதுக்கு எடுக்கும். காரக ரீதியான பிரச்சனைகளை நிச்சயமாக ரிஷப லக்னத்துக்கு உறுதியாக கொடுப்பாரு. அடுத்து இங்கே நம்ம பார்க்க இருக்கிறது சூரிய பகவான். இங்கே சூரியன் வந்துட்டு லக்னத்தில் இருக்கலாமா? 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கலாமா? ரிஷப லக்னத்துக்கு நிச்சயமாக சூரிய பகவானும் இங்கே லக்னத்தில் இருக்கிறது
அவ்வளோ சிறப்பான பலன்களை செய்யாது. 2ல் இருக்கலாமா, நிச்சயமாக 2ல் இருக்கிறது நல்ல பலனை தரும். 3ல் இருக்கலாமா, நிச்சயமாக 3ல் இருக்கலாம் நல்ல பலனை தரும். 4ல் இருக்கலாமா, 4ஆம் பாவத்தோடு இருக்கிறது நிச்சயமாக 10ல் திக்பலம் அடைகிற கிரகம் 4ல் இருக்கிறது இங்கே சொத்து கௌரவ பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். 5ல் இருக்கலாமா, 5ல் வந்துட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. 6ல் இருக்கலாமா, 4ஆம் அதிபதி 6லையும் இருக்கக்கூடாது. 6ல் இருந்தாலும் இங்கே நீசமடைவார். 6லையும் இருக்கக்கூடாது. 7 இருக்கலாமா, 7லையும் இருக்கக்கூடாது. 8ல் இருக்கலாமா, 8ல் இருக்கிறதும் ஒரு நல்ல கிரகம், அதாவது ஒரு கௌரவத்தை கொடுக்குற கிரகம். 4ஆம் பாவாதிபதி 8ல் மறையாது நல்லதில்லை. 9ல் இருக்கலாமா, 9ல் இங்கே வந்துட்டு பகை நிலைமையில் ரிஷப லக்னத்துக்கு 9ல் இருக்கிற சூரியன் வந்துட்டு பகை நிலைமையில் இருப்பார். பகை நிலைமையில் இருந்தாலும் இங்கே வந்துட்டு 9ல் திரிகோணத்தில் அமைகிறது கௌரவத்துக்கு நல்லதொரு விஷயம். ஆனால் தனித்து அமர்றது இங்கே சூரியனை கொஞ்சம் வந்துட்டு வீக் பண்ணும், தகப்பனை கொஞ்சம் கெடுக்கும். அதனால் 9ஆம் பாவாதிபதி சூரியன் 9ல் இருந்தாலும் வீடு கொடுத்தவனுடைய வலு நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாக சூரியன் வலுவடைவார். 10ல் இருக்கலாமா, தாராளமாக 10ல் இருக்கலாம், 10ல் பலமடைவார். 11ல் இருக்கலாமா, தாராளமாக 11ல் இருக்கலாம். 12ல் இருக்கலாமா, பொதுவாக 12ல் சூரியன் காரகம், அதாவது ஒரு கௌரவத்தை குறிக்கிற கிரகம், சம்பாத்திய காரகன் 12ல் மறைகிறது ஒரு வகையில் நல்லதில்லை. 4ஆம் பாவாதிபதி 12ல் மறைகிறங்கிற அடிப்படையில் வந்துடும். அதனால் சூரியன் 12ல் மறைகிறது ஒரு வகையில் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும். அதனால் அரசாங்கம் சார்ந்த தண்டனைகள், அரசாங்கம் சார்ந்த ஃபைனு இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருவார். அடுத்து ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் எங்கே இருக்கலாம்? ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் ராசி ரிஷபத்திலேயே இருக்கலாம், உச்சமடையலாம். ஒரு கனிவான தன்மையை குணத்தை வளர்த்தும், லக்னத்தை வளர்த்தும். அதே போல் இந்த ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் வந்துட்டு மிகப்பெரிய ஒளி பொருந்திய நிலையில் வர்றது, அதாவது ரொம்ப பௌர்ணமியான நிலைமை, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளர்பிறையில் இருக்கிற சந்திரன் வந்துட்டு நிச்சயமாக கடுமையான துன்பங்களை ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் வளர்க்கக்கூடாதுங்க. ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் நிச்சயமாக வளர்க்கக்கூடாது. பௌர்ணமி நிலையம் முழு பௌர்ணமி நிலையை அடையக்கூடாது. நிச்சயமாக சுக்கிரனோட இணையக்கூடாது. மாரகாதிபதி 3ஆம் அதிபதியாக வருவார். சந்திரன் வளர்க்குறது நல்லதில்லை. ஆனாலும் ஒரு சில விதிமுறைகளோடு, இப்போ பௌர்ணமி நிலையில் இருந்தாலும் அங்கே சனியோடைய பார்வையை வாங்குறது ரொம்ப சிறப்பு. இணைஞ்சா சனி கெட்டு போயிடுவார், சந்திரனுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு. அதனால் பாதகாதிபதி மாரகாதிபதி இணைஞ்ச கான்செப்ட் வந்துடும். அதனால் இங்கே வந்துட்டு சந்திரன் லக்னத்தில் ஒரு அளவான ஒளி பொருந்திய நிலைமையில் இருக்கிறது நல்லது. ரிஷப லக்னத்தில் 2ல் இருக்கலாமா, 2ல் இருக்கிறது பொதுவாக வந்துட்டு இங்கே சந்திரன் நிற்கிற இடம் ராசியாக கருதப்படும். அதனால் 2ல் இருந்து மாரகாதிபதி 3ஆம் அதிபதி 2ல் இருக்கிறது நல்ல பலனை தரும். 3ல் இருக்கலாமா, 3ல் ஓரளவு ஒளி பொருந்திய நிலைமையில் இருக்கிறது நல்லது. 4ல் இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். 5ல் இருக்கலாமா, இருக்கலாம். 6ல் இருந்தாலும் 3ஆம் அதிபதி 6ல் இருக்காருங்கிற கான்செப்ட் படி ஒரு சில நல்ல பலன்களை செய்வார். 7ல் இருக்கலாமா, 7ல் வந்துட்டு இருக்கிறது லக்னத்தை வலுப்படுத்தும். 8ல் இருக்கலாமா, சந்திரன் 8ல் மறைகிறது நல்லதில்லை. 9ல் இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். 10ல் இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். 11 இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். 12 இருக்கலாமா, கூடாது. 3ஆம் அதிபதி இங்கே வந்துட்டு பொதுவாக மனோகாரகன் மாதாகாரகன் 12ல் மறைகிறது காரக ரீதியான குறைபாட்டை கொடுக்கும். 12ல் மறைஞ்சாலும் இங்கே வந்துட்டு சந்திரன் நிற்கிற இடமே ராசி அப்படிங்கிற அடிப்படையில் 6, 8, 12ல் மறைஞ்சாலுமே சந்திரன் வந்துட்டு 6, 8, 12ல் மறைஞ்சாலும் காரகம், அதாவது 4க்குடையவன் சுக்கிரனும் 4ஆம் பாவாதிபதி சூரியனும் நல்லா இருக்கிற பட்சத்தில் 6, 8, 12ல் மறைஞ்சாலும் சந்திரன் நிற்கின்ற இடம் ராசி ஆகிறது என்கின்ற அடிப்படையில் சந்திர பகவான் எங்கே இருந்தாலும் ஓரளவு நல்ல பலன் செய்வார். ஆனால் சந்திரன் மிகப்பெரிய அமைப்பில் ஒளி பொருந்தி இருக்கிறது நல்லதில்லை. அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் லக்னத்தில் இருக்கலாமா, கூடாதுங்க. 2ல் இருக்கலாமா, கூடாதுங்க. 3ல் இருக்கலாமா, நிச்சயமாக 3ல் இருக்கலாம். ஆனால் திருமணம் லேட் ஆகும். செவ்வாய் நீசமாகிறது ஒரு சில உடல் சார்ந்த விஷயங்களை நிச்சயம் பிரச்சனை கொடுக்கும். 4ல் இருக்கலாமா, கூடாது. 5ல் இருக்கலாமா, கூடாது. 6ல் இருக்கலாமா, 7ஆம் அதிபதி 6ல் இருந்து 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டவர் நல்லதில்லை. 7ல் இருக்கலாமா, 7ல் ஒரு சில விஷயங்கள், அதாவது 7ஆம் இடத்துல தனிச்சு ஆட்சி ஆகிறது நல்லதில்லை. ஆனால் தனிச்சு ஆட்சியாகி இங்கே சுக்கிரனோட சந்திரனோட குருவோட புதனோட சம்மந்தப்படும் பொழுது இங்கே செவ்வாய் நல்ல பலன் செய்வார். ருசக யோகம் அப்படிங்கிற அடிப்படையில். 8ல் இருக்கலாமா, கூடாது. 9ல் இருக்கலாமா, 9ல் உச்சமாவார். இங்கே வந்துட்டு 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுருவார். அதனால் விரயம் அதிகமாக கொடுப்பாரு. அதனால் 10ல் இருக்கலாம். 9ல் இருக்கிறது பெரிய நட்பலன் இல்லை. 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. 11ல் இருக்கலாமா, 11ல் இருக்கிறதும் நல்லது. 12ல் இருக்கலாமா, 7ஆம் அதிபதி 12ல் ஆட்சி ஆகிறது நல்லது இல்லை. ஒரு பூமிக்காரகன் 12ல் மறைகிறது நல்லதில்லை. 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுவார். வம்பு வழக்கு, பூமி விரயம், கடன், பூமி பிரச்சனை இந்த மாதிரி கொடுப்பாரு. சரி, அடுத்து கேது. இங்கே ராகு கேது பொதுவாக கேது பகவான் 2லும்
5லும் 6லும் 10 11லையும் 9லையும் இருக்கும் பொழுது இங்கே இந்த பொசிஷனில் கேது வந்தார்னா ராகு அன்ஃபேவரான பொசிஷனுக்கு போயிடுவார். ஸோ இந்த ராகு கேது இங்கே ராகு ஃபேவரான பொசிஷன் எங்கே இருக்காருன்னு நான் சொல்லியிருந்தேனோ அதுக்கு எதிர்பாவங்களில் கேது வருவார். இப்போ கேது லக்னத்தில் இருக்கலாமா? நிச்சயமாக லக்னத்தில் இருக்கலாம். ஆனால் 7ஆம் இடத்துல ராகு வந்துடுவார். 7ஆம் இடம் அடி வாங்கும். 2ல் இருக்கலாமா? 2ல் இருக்கலாம். 3ல் இருக்கலாமா? தாராளமாக 3ல் இருக்கலாம். 4ல் இருக்கலாமா? இருக்கக்கூடாதுங்க. 5ல் இருக்கலாமா? கூடாதுங்க. 6ல் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். 7ல் இருக்கலாமா? கூடாதுங்க. 8ல் இருக்கலாமா? நிச்சயமாக கூடாது. 9ல் இருக்கலாமா? கூடாது. 10 11 12 இந்த பாவங்களில் இருக்கலாம். இந்த அவயோக பாவங்கள் 6 8 12ல் இருந்தாலும் இங்கே யோகரோடைய தொடர்பை வாங்கணும். அப்படி இல்லாத எந்த ஒரு கிரகமும் ஆதிபத்திய ரீதியாகவும் காரகத்திய ரீதியாகவும் 6 8 12 இருக்கிற கிரகம் தொந்தரவு கொடுக்கும் நிச்சயமாக. இப்போது நாம் சுக்கிரனை பார்த்துட்டோம், சனியை பார்த்துட்டோம், புதனை பார்த்துட்டோம், சந்திரனை பார்த்துட்டோம், செவ்வாயை பார்த்துட்டோம், குரு சூரியனை பார்த்துட்டோம், ராகு கேது மற்றும் 9 கிரகங்களை பார்த்துட்டோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.